சாமியாரான நித்யானந்தா இறந்துட்டாருன்னு செய்திகள் வந்துட்டு இருக்க நிலையில நான் உயிரோட தான் இருக்கேன், என்னை யாரும் அழிக்க முடியாதுன்னு அவர் ட்வீட் போட்டு இருக்கிறது வைரல் ஆகி இருக்கு. டேய், எண்டு காடு போட்டு எகத்தால பாடா பண்றீங்க, எனக்கு எண்டே கிடையாதுடா. திருவண்ணாமலை மாவட்டத்துல ஒரு நடுத்தர குடும்பத்துல பிறந்த நித்யானந்தா சின்ன வயசுல இருந்தே ஆன்மீகம் மீது கொண்ட நாட்டத்தால 17 வயசுல வீட்டை விட்டு வெளியே வந்து தன்னோட ஆன்மீக பயணத்தை தொடங்கி தமிழ்நாடு, கர்நாடகான்னு பல ஆசிரமங்களை நிறுவி சர்ச்சையில சிக்கினதுக்கு அப்புறம் கைலாசாங்கிற தனி நாட்டையே உருவாக்கி செட்டில் ஆயிட்டாரு. இந்த நிலையில தான் அவர் இறந்துட்டாருன்னு சமூக வலைதளங்கள்ல செய்தி வெளியாகி மக்கள் மத்தியில அவர் உயிரோட இருக்காரா இல்லையாங்கிற கேள்வியை எழுப்புச்சு. அவர் இறக்கலன்னு ஏப்ரல் 1க்காக தவறா பரப்பப்பட்ட வதந்தின்னு ஒரு சில பேர் சொல்லிட்டு இருந்த நிலையில நித்யானந்தா அவரோட எக்ஸ் வலைத்தளத்துல அவரு உயிரோட தான் இருக்காருங்கிறத அதிகாரப்பூர்வமா அறிவிச்சிருக்காங்க. அதுல அவரு குறைஞ்சபட்சம் 150 வருஷம் உயிரோட இருப்பேன்னு, எதிரிகள் மற்றும் வெறுப்பாளர்கள் என்னோட நேரத்தை வீணடிக்கிறாங்கன்னு, மகன்களே 126 வயசுல தான் பேக் பண்ணிட்டு போலான்னு இருந்தேன், இப்படியே பண்ணிட்டு இருந்தீங்கன்னா என்னோட வாழ்நாள 1000 வருஷங்களை மாத்திடுவேன் பாத்துக்கோங்கன்னு சொல்லி இருக்காரு.